சரி, ஓகே. இப்போது நம்ம ஒரு நிமிஷம் எல்லாம் செட் பண்ணிக்கிறேன். வில் மேக் அ பாக்ஸ் ஓவர் இட். இந்த கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிளாக் கலரில் போய்ட்டுமா? ஓகே, சரி. வில் பி ஸ்டார்டிங் ஹியர். இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். The first law of thermodynamics can be stated as option A என்னன்னா dE is equal to dq minus dw, dq equal to dE minus dw, dw equal to dq plus del E, dw equal to dq minus dE, where E, Q and W denote internal energy, heat and work respectively. சரியா? இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு எதில் கேட்டிருக்காங்கன்னா கேட் மெட்டலர்ஜி அந்த இதில் தான் அந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. கேட் மெட்டலர்ஜி 2016 MT 2016 ஒரு 1 மார்க்காக கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா இந்த கொஸ்டின் வந்து என்னை பொறுத்தளவுக்கு இந்த கொஸ்டின் நீங்கள் கேட்கக்கூடாது, அதுதான் சொல்லணும். ஒன்று கேட்டிங்கனாலும் இதில் ஒரு அசம்ஷன் நீங்கள் கொடுக்க வேண்டும். இந்த அசம்ஷன் கொடுத்தாதான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதான் நம்முடைய கொஸ்டின். சரியா? இதான் நம்முடைய கொஸ்டின். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இந்த கொஸ்டினை வந்து நம்ம எக்ஸாமில் கேட்கக்கூடாது. கேட்டாலும் ஒரு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். அது என்னன்னு பார்ப்போமா? சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா நிறைய பேர் நம்ம தெர்மோடைனமிக்ஸ்லாம் 11th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நீங்கள் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. அதனால் கண்டிப்பாக இதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாட்டினாலும் ஓகே, நோ இஷ்யூஸ். எப்படி படிச்சிருப்போனா Q ஈக்குவல் டு டெல்டா E ப்ளஸ் W. கிளாஸ் 11லாம் படிச்சிருந்தீங்கன்னா கிளாஸ் 11ல் இருக்கும். இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸில் படிக்கிறீங்கன்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கும். சார், ஃபார்முலாவை எப்படி உருவாக்குனாங்க? இந்த ஃபார்முலா வந்து என்னென்னா ஒரு எம்பிரிக்கல் ரிலேஷன். எம்பிரிக்கல் ரிலேஷன்னா நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணி அந்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் மூலமாக அல்லது நேச்சுரல் அப்சர்வேஷன் மூலமாக இந்த கன்க்ளூஷனுக்குள்ளே வந்திருப்பாங்க. நிறைய நேச்சுரல் அப்சர்வேஷன்ஸ் மூலமாக இது கன்க்ளூஷனுக்குள்ளே வந்திருப்பாங்க. ஸோ இப்படி தான் நம்ம படிச்சிருப்போம். Q ஈக்குவல் டு டெல்டா E ப்ளஸ் W அப்படின்னா நம்ம பொதுவாக படிச்சிருக்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னு கேட்டால் இப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இது கேட்டில் தானே கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த கொஸ்டினில் பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். டிஇ டெல் வேறு வேறு மாதிரி பாருங்கள். அந்த டிஏ முன்னாடி அந்த டெல் எல்லாம் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்களா? அப்படின்னா இந்த டிக்யூவை எப்படி எழுதலான்னா டெல் கியூ அப்படின்னு எழுதுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் கவனித்து பார்த்தீங்கன்னா இங்கே டெல் டபிள்யூ அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இஸ் ஈக்குவல் டு இங்கே டிஇன்னு எழுதியிருப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம டிஃபரன்ஷியல் ஃபார்மில் நம்ம சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் டிஃபரன்ஷியல் ஃபார்மில் சொல்லணும்னா இப்படி ஒரு டெல் போட்டிருப்பாங்க, இப்படி ஒரு டி போட்டிருப்பாங்க. ஏன் சார் இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்ன, இங்கே க்யூக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு டெல் இருக்குது, டபிள்யூக்கு முன்னாடி வேற ஒரு டெல் இருக்குது. க்யூ அண்ட் டபிள்யூக்கு முன்னாடி தான் டிஃப்ரெண்ட்டான டெல் இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், க்யூக்கும் டபிள்யூக்கும் இடையில தான் வி ஹேவ் டிஃப்ரெண்ட் டெல்ஸ். அப்படி தானே? சில இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வேறு டெல் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து பார்த்தா டிக்யூ வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க, இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே டிடபிள்யூ வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரியா? இதோட ரீசன் என்னென்னா இந்த க்யூவும் டபிள்யூ ஏன் இப்படி எழுதுறாங்கன்னா பொதுவாக ஃபங்க்ஷன்ஸ்
பொதுவாக ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் ஒன்று படிப்போம் நம்ம. இதில் 2 வகையான ஃபங்க்ஷன் இருக்குது. என்ன ஃபங்க்ஷன்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன், இன்னொரு ஃபங்க்ஷன் பாத் ஃபங்க்ஷன் அப்படின்னு 2 ஃபங்க்ஷன் இருக்குது. ஸ்டேட் ஃபங்க்ஷன் அல்லது பாத் ஃபங்க்ஷன் அப்படின்னு 2 ஃபங்க்ஷன் இருக்குது. அல்லது இன்னொரு வகையான ஃபங்க்ஷனும் நமக்கு இருக்குது, எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ். எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன், இன்எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ். எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் அல்லது இன்எக்ஸாக்ட். இன்எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல்ஸ். சரியா? இப்படி 2 வகையான ஃபங்க்ஷன்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், சார்புகள், வேரியபிள்ஸ் நமக்கு இருக்குது. அதில் வந்து பார்த்தா நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா Q அண்ட் W எந்த வகையில் சேருவாங்கன்னா, அதில் நம்ம பார்க்கும்பொழுது Q அண்ட் W கம்ஸ் அண்டர் பாத் ஃபங்க்ஷன்ஸ். பாத் ஃபங்க்ஷன்னா Q W கம்ஸ் அண்டர் பாத் ஃபங்க்ஷன் ஆர் இன்எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல்ஸ். ஸோ அடுத்து என்னென்னா முக்கியமாக எனர்ஜி E இருக்குல்ல, E அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், கிப்ஸ் ஃபங்க்ஷன், என்தால்பி, ஹெல்மோட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, அது ஏ அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ இதை மாதிரி என்ன எக்ஸட்ரா எத்தனையோ ஃபங்க்ஷன்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராப்பர்ட்டி கம்ஸ் அண்டர் ஸ்டேட் ஃபங்க்ஷன் அல்லது எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல்ஸ். சரியாடா? ப்ராப்பர்ட்டிஸ் கம்ஸ் அண்டர் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் and heat and work come under inexact differential. சரியா? அதனால் Qக்கும் Wக்கும் இடையில என்ன எழுதியிருப்பாங்கன்னா, Q and Wக்கு முன்னாடி they'll be using டெல்டா, இப்படி ஒரு Q யூஸ் பண்ணியிருப்பாங்க, அல்லது டெல்டா W அப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க. டிக்கு முன்னாடி எப்படி எழுதியிருப்பாங்கன்னா DE அப்படின்னு எழுதியிருப்பாங்க. சேஞ்ச் இன் எனர்ஜி, சேஞ்ச் இன் ப்ரெஷர், அதுக்கு முன்னாடி இதை மாதிரி போடலாம். சேஞ்ச் இன் இன்டர்னல் தெர்மல் எனர்ஜி, சேஞ்ச் இன் என்தால்பி, சேஞ்ச் இன் ப்ரெஷர் எழுதிட்டோம்ல, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், சேஞ்ச் இன் என்ட்ராபி, சேஞ்ச் இன் கிப்ஸ் ஃபங்க்ஷன், சேஞ்ச் இன் ஹெல்மோட்ஸ் ஃபங்க்ஷன். இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சேஞ்ச் இப்படி பயன்படுத்துவாங்க. These are changes in properties. சேஞ்ச் இன் வால்யூம் எழுதாம விட்டுருக்கோமே. இதுக்கு முன்னாடி டி இப்படி யூஸ் பண்ணுவாங்க, இந்த 2த்துக்கு முன்னாடி இதை மாதிரி பயன்படுத்துவாங்க. ஸோ இதை வச்சு நம்ம பார்த்தோன்னா நம்ம ஒரு விஷயத்தை நம்ம அட்ரஸ் பண்ணிடலாம். என்ன அட்ரஸ் பண்ணிடலான்னா, செகண்ட் இதில் பாருங்களேன் என்ன இருக்குது, இங்கே டிக்யூ வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, வேறு கியூ கொடுத்துருக்காங்க, வேறு கியூ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்முடைய ஃபார்முலா கிடையாது. 2வது இதில் பாருங்கள் நமக்கு எப்படி இருக்குது, டிக்யூ வந்து வேறு மாதிரி இருக்கா, சாதா டி போட்டிருக்காங்களா, சாதா டெல் யூஸ் பண்ணியிருக்காங்களா, அதனால் அது தப்பு. 4வது பாருங்கள் அதுவும் வித்தியாசமாக எழுதியிருக்காங்க, இங்கே டெல்டா ஈக்கு இப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு ஆப்ஷன் என்னவா இருக்க வாய்ப்பு உண்டு, இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம், கமெண்ட்டில் சொல்கிறீங்களா? கேன் யூ கிவ் மீ ஏபிசிடி? கமெண்ட்டில் சொல்கிறீங்களா? ஏபிசிடி எது ஆப்ஷனாக இருக்கும்? சாரி, ஏ. குட். ஒரே நிமிஷம். ஏ. ஓகே ஃபைன். யா குட். அதுதான் உங்களுடைய ஆன்சர். ஏ தான் உங்களுடைய ஆன்சர். ஓகே தேங்க்யூ. இப்போ ஏ தான் உங்களுடைய ஆன்சர் டியூ டு அந்த டிஃப்ரென்ஷியல்ஸ் பயன்படுத்துறது பொறுத்து தான். அந்த டிஃப்ரென்ஷியல்ஸ் பயன்படுத்துறத பொறுத்து யூ ஹேவ் டு டூ திஸ். குட். தேங்க்யூ. தேங்க்யூ நிதிஷ். குட் நிதிஷ். குட் ஸ்ரீனி. குட் சக்தி. குட் நந்திதா. கிரேட். ஃபைன். நவ் லெட்ஸ் கோ. இப்போ என்னென்னா முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்ன, இதை வச்சு நம்ம சொன்னால் இப்படி எழுதலாம். பொதுவாக நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னால் நம்ம ஹவ் வில் யூ கோ வித் Q ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் டெல்டா இ ப்ளஸ் டபிள்யூ அப்படின்னு எழுதுவோம்.
இப்போ நமக்கு பொதுவாக சைன் கன்வென்ஷன் ஒன்று இருக்குது. சைன் கன்வென்ஷன். சைன் கன்வென்ஷன் அப்படின்னா பொதுவாக தெர்மோடைனமிக்ஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். இதில் சைன் கன்வென்ஷனுங்கிறது நம்ம டினோட் பண்ணக்கூடியது எதுக்கு இருக்குன்னா, இந்த மாதிரி பாத் ஃபங்க்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் we will be clearly denoting it. பாத் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் மட்டும்தான் சைன் கன்வென்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. ஸ்டேட் ஃபங்க்ஷனுக்கு நமக்கு தேவை கிடையாது. ஸ்டேட் ஃபங்க்ஷனுக்கு நமக்கு தேவை கிடையாது. ஆனால் பாத் ஃபங்க்ஷனுக்கு we have to define very clearly எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சார் பாத் ஃபங்க்ஷனுக்கு தேவை, ஸ்டேட் ஃபங்க்ஷனுக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நமக்கு ஏன்னா ஸ்டேட் ஃபங்க்ஷனுக்கு நம்ம டைரெக்டாக டியூ இதை மாதிரி எழுதிடலாம். இது எல்லாமே இதை மாதிரி எழுதிடலாம். இதை மாதிரி எழுதக்கூடிய காரணத்தினால த மெயின் திங் இஸ், ஸோ இங்கே பாருங்கள் எல்லாமே வேறு வேறு இருக்கா, வேறு வேறு லெட்டர்ஸ் இருக்குல்ல. ஸோ வி யூ எஸ் இ ஹெச் பிடி ஏஜி அப்படி இருக்குல்ல. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஜென்ரலாக ஒன்று எடுத்துக்கோமே, டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். டிஎக்ஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ டிஎக்ஸ், எக்ஸ் இஸ் எனி திங், எக்ஸ் கேன் டேக் பி, ப்ரெஷர், வால்யூம், அதை மாதிரி எல்லாமே. சரியா? ஸோ இப்போது டிஎக்ஸ் அப்படின்னா, ஸோ டிஎக்ஸ் வேண்டாம், நம்ம டெல்டா எக்ஸ் எடுத்துக்கோமே, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். டெல்டா எக்ஸை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, x2 மைனஸ் x1 அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ சேஞ்ச் இன் த சேஞ்ச் இன் எக்ஸ் டிஃபைன் பண்ணப்பட்டது இப்படி தான். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு இது கொடுக்குறேன். இப்போது நம்ம ரெண்டு கிளாசிஃபிகேஷன் எடுத்துக்கலாம். என்ன கிளாசிஃபிகேஷன்னா, x2 நமக்கு x2 x1 டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபார் கேஸ் 1க்கு நம்ம கேட்க போகிறோம். ஒரு கேஸ் 1, அப்புறம் கேஸ் 2. நான் பொதுவாக வில் பி கோயிங் வித் த பிகினர் லெவலில் தான் இருக்கும். மீன்ஸ் எவ்ரி ஒன் ஹேஸ் டு கெட் த பாயிண்ட். நம்ம கிளாஸஸ் வில் பி என்ன சொல்ல, யூடியூப்பில் போகும்போது வில் பி கோயிங் ஈவன் ஆவரேஜ் அண்ட் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டோட லெவலில் தான் வில் பி டிஸ்கஸிங் திங்ஸ். முதல் கேஸ் எடுத்துக்குவோம். ஸோ இப்போ x2 வந்து 5, x1 வந்து 3. அப்படி இருக்கும் பொழுது வாட் இஸ் யுவர் x? Can you give me an answer please? What is your delta x? Two. Good. Thank you. Superb. So இப்போ x2 வந்து குட் நிதிஷ், x2 வந்து 10, குட் நந்திதா, x1 வந்து 15. டெல்டா x குட் சீனிவாசன், வாட்ஸ் யூர் டெல்டா x? -5. சூப்பர். இப்போ கேஸ் 1, குட் சக்தி. இப்போ கேஸ் 1 எடுத்துக்குவோம். கேஸ் 1 உங்களுக்கு கேஸ் 1, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். கேஸ் 1, குட் நந்திதா, அண்ட் கேஸ் 2. இதில் எந்த கேஸ் உங்களுக்கு சேஞ்ச் இன் எக்ஸ், குட் சீனிவாசன், சேஞ்ச் இன் எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் இன் எக்ஸை சொல்லுது? கேஸ் 1 வந்து இன்க்ரீஸ் இன் எக்ஸை சொல்லுதா, கேஸ் 1 இன்க்ரீஸ் இன் எக்ஸ் சொல்லுதா, கேஸ் 2 இன்க்ரீஸ் இன் எக்ஸை சொல்லுதா? கேஸ் 2 இன்க்ரீஸ் இன் எக்ஸ், எக்ஸ் இன்க்ரீசஸ். கேஸ் 2ல தான் என்ன நடக்குது? யூ ஹாவ் வாட்? கேஸ் 2ல தான் யூ ஹாவ் வாட்? இன்க்ரீஸ் இன் எக்ஸ். என்ன நடந்தது? யூ ஹாவ் a decrease in the value. இது முதல்ல 15 இருக்குது, அடுத்து போகும்போது 10 இருக்குது. முதல்ல 3 இருக்குது, போகும்போது என்ன இருக்குது? 5 இருக்குது. ஸோ கேஸ் 1 தான் நமக்கு என்ன டினோட் பண்ணுது? கேஸ் 1 ஷோஸ் எக்ஸ் இன்க்ரீசஸ்.
Could you get the point what I am trying to convey? என்ன சொல்ல வரேன் புரியுதாடா? முதல் கேஸில் என்ன நடக்குதுன்னா எக்ஸு இன்க்ரீஸ் ஆகுது. ரெண்டாவது கேஸில் என்ன ஆகுதுன்னா எக்ஸு டிக்ரீஸ் ஆகுது. இன் கேஸ் 1 எக்ஸ் இன்க்ரீசஸ், கேஸ் 2 எக்ஸ் டிக்ரீசஸ். Could you get the point? ஸோ கேஸ் 1 எக்ஸ் இன்க்ரீசஸ்னா அங்கே டெல்டா எக்ஸ் என்னவா இருந்துச்சு? We have a positive value, so that means it is greater than 0. Case 2ல நமக்கு டெல்டா எக்ஸ் நமக்கு எப்படி இருக்குன்னா நெகட்டிவ் வேல்யூவா இருக்கு. புரியுதா? நெகட்டிவ்னா ஜீரோவோட கம்மியா, அப்படி தானடா? ஸோ ஃபார் கேஸ் 1 டெல்டா எக்ஸ் இஸ் பாசிட்டிவ். For case 2 delta x is negative, is greater than 0. Case 2 delta x is negative. சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதில் இப்போ உங்களுக்கு கொடுத்துட்டாங்க டெல்டா இ வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா டெல்டா இ சேஞ்ச் இன் எனர்ஜி உங்களுக்கு வந்து 10 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் இன் எனர்ஜியா டிக்ரீஸ் இன் எனர்ஜி நடந்திருக்கா? இன்க்ரீஸ் இன் எனர்ஜி ஆர் டிக்ரீஸ் இன் எனர்ஜி? கேன் யூ கிவ் மீ யுவர் ஆன்சர்? இன்க்ரீஸ் இன் எனர்ஜி ஆர் டிக்ரீஸ் இன் எனர்ஜி? இன்க்ரீஸ், டிக்ரீஸ். குட். உங்களுக்கு ஏன் உங்களுக்கு இன்க்ரீஸ் இன் எனர்ஜி நம்ம சொல்கிறோம்? பிகாஸ் வி ஹேட் வாட்? என்ன கன்க்ளூட் பண்ண போறீங்க? பிகாஸ் வி ஹேட் என்ன? ஹவு யூ கேம் டு நோ அபவுட் இட்? பிகாஸ் யூ ஹேட் வாட்? இந்த இடத்துல என்ன இருக்குது? ஒரு அண்டர்லைன் போடுறோம் பாருங்க. வாட் இஸ் தேர் பிஃபோர் தட்? 10க்கு முன்னாடி. கேன் யூ கிவ் மீ பிகாஸ் இட் இஸ் பாசிட்டிவ். கிரேட், சூப்பர், யூ காட் த பாயிண்ட். புரிஞ்சுது? சைன், பாசிட்டிவ் சைன், பாசிட்டிவ் வேல்யூ, பாசிட்டிவ் சைன், பிகாஸ் த பாசிட்டிவ் வேல்யூ இட் இஸ் கிரேட்டர் தேன் 0. திஸ் ஃப்ரம் திஸ் யூ ஆர் கன்க்ளூடிங். இதுலேருந்து நீங்கள் என்ன கன்க்ளூட் பண்ண விரும்புகிறீங்கன்னா டெல்டா இ உங்களுக்கு பாசிட்டிவ்னா இட் இஸ் கிரேட்டர் தேன் 0 அண்ட் இட் டிக்ரீசஸ் அப்படிங்கிறதுனா இட் யூ வில் ஹேவ் அ நெகட்டிவ் வேல்யூ. ஸோ இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதை முதல்ல இருந்தே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. மேத்தமெட்டிக்ஸில் முதல்லே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இதுதான்ட்டு. ஆனால் இங்கே நம்ம வரும் பொழுது Q அண்ட் W வரும் பொழுது இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம எப்போ பயன்படுத்தணும்? when should we use this formula? இப்போ எந்த ஃபார்முலா? Q equal to delta E plus W வரும் பொழுது இந்த Qவும் Wவும் ஒரு குறிப்பிட்ட கன்வென்ஷன் எடுத்தால் மட்டும்தான், இஃப் இட் டேக்ஸ் எ ஸ்பெசிஃபிக் கன்வென்ஷன் எடுத்தால் மட்டும்தான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். இதில் ஒரு சிக்கல் இருக்குது. அதுக்காக தான் இது ஐ எம் மேக்கிங் இட் இன் டீடைல். ஏன்னா இதுக்கு ஒரு நீடு இருக்குது, ஒரு தேவையும் இருக்குது. சரியா? ஸோ என்னன்னா ஃபார் திஸ் இஃப் ஹீட் இஸ் given to the system it is positive, heat is rejected by the system is negative. If work is done on the system it is negative. So work is done on the system is negative, work is done by the system is positive. Work done by இதுக்கு by the system on the system. Heat supplied to the system, supplied. Heat rejected by the system. இப்படிப்பட்ட கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் what should you do? You should use the formula Q equals to delta E plus W. Or if you state it in a differential form, delta Q is equal to dE plus dW, del W.
டிஇ ப்ளஸ் டெல் டபிள்யூ. டெல் டபிள்யூ தானடா? ஸோ another important thing, இந்த சில புக்ஸில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் டெல், இந்த டெல்லுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறாங்க, they will be using another d like this. they will be having a d bar. இதை மாதிரி பார் மாதிரி சிம்பிள் போடுவாங்க instead of this del to differentiate state variable and path variable. இது state variable, state letter, variable na letter, state variable and path variable க்கு they will be denoting this and this. Okay, so d for state and this is for path. சரி, இப்போ another important thing, இப்போ எப்படின்னா, இப்போ என்ன பண்ணுறாங்க, will have another convention, இன்னொரு கன்வென்ஷன் வைக்கலாம். heat is going to be supplied plus heat is going to be rejected minus work is going to be applied. அதை நம்ம என்னவா எடுக்க போகிறோம், ப்ளஸ்ஸாக எடுக்க போகிறோம். ஆன் த சிஸ்டத்துக்கு ப்ளஸ்ஸாக எடுக்க போகிறோம். ரிஜெக்டட் பை த சிஸ்டத்துக்கு நம்ம என்னவா எடுக்க போகிறோம், மைனஸாக எடுக்க போகிறோம். ஆர் சிஸ்டம் டஸ் ஒர்க் டன் பை த சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கு இட் டேக் மைனஸ் சைன். ஓகே, இது வந்து இந்த கனெக்ஷன் இஸ் அவர் சாய்ஸ், இது நம்மளுடைய விருப்பம், எப்படினாலும் எடுக்கலாம். ஆனால் இந்த ஃபார்முலாவை நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த கிளாஸு இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான வேலை தான், அதுக்காக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் இந்த ஃபார்முலாவை, சரியா? இப்போ சைன் கன்வென்ஷன் என்ன மாற்றிருக்கோம், ஹீட்டை எதுவுமே மாற்றலை, ஹீட்டை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பழைய கன்வென்ஷன் தான் ஹீட்டை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறோன்னா, வாட் we are doing, இந்த இடத்துல ஒர்க் ஆன் த சிஸ்டம் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். இது நியூ கன்வென்ஷன். முதல்ல சைன் கன்வென்ஷன் 1ன்னு எடுத்துக்கலாம், ரெண்டாவது சைன் கன்வென்ஷன் 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். திஸ் SC2 அப்படின்னு எடுத்துக்கலானே இப்போதைக்கு, ஃபார் சிம்பிளிசிட்டி, எல்லாத்தையும் எழுத வேண்டாங்கிறதுக்காக. இப்படி எழுதும் பொழுது என்னுடைய ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்னவா இருக்கும்னா, டெல்டா யூ ஈக்குவல்ஸ் டு Q ப்ளஸ் W. லைட்டாக மாறி இருக்கு. டெல்டா Q இஸ் ஈக்குவல் டு Q ப்ளஸ் W. சைன் கன்வென்ஷன் 2க்கு இதை மாதிரி எழுதணும். நம்ம எப்பொழுதுமே எப்படி படிச்சிருக்கோம், Q ஈக்குவல்ஸ் டு டெல்டா யூ, டெல்டா இ ப்ளஸ் டபிள்யூ. ஈன்னு வச்சுக்கோண்ணே, டெல்டா யூ வேண்டாம், ஈன்னு வச்சுக்கோம். டெல்டா யூ போட்டோம், டெல்டா ஈன்னு வச்சுக்கோம். இதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது, அதை நம்ம இன்னொரு கிளாஸில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ சைன் கன்வென்ஷன் 2 படி எப்படி எழுதுகிறோம், டெல்டா இ இஸ் ஈக்குவல் டு Q ப்ளஸ் W அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். ஆஸ் பர் த சைன் கன்வென்ஷன் 1 அண்ட் திஸ் இஸ் ஆஸ் பர் சைன் கன்வென்ஷன் 2. ஓகே, ஸோ இப்போ என்ன மாற்றம் நடந்திருக்கு, பழைய ஃபார்மில் மாற்றுமா, Q எல்லாம் ஒரு இடத்துல, W எல்லாம் இன்னொரு இடத்துல வச்சுக்கலாமா? அப்படி வச்சா என்ன இருக்கும், Q ஈக்குவல் டு டெல்டா இ மைனஸ் W. இதை மாதிரி எழுதணும். பழைய ஃபார்ம்லேயே பார்த்துட்டா என்ன நடந்திருக்கு, அப்போனா இன்கேஸ் நீங்கள் இன்புட் ஒர்க்கை பாசிட்டிவாக எடுத்தீங்கன்னா நீங்கள் டெல்டா இ இஸ் ஈக்குவல் டு Q ஈக்குவல் டு டெல்டா இ மைனஸ் W. இதை மாதிரி எடுக்கணும். இது எதனால் வந்துச்சு, ஏன் இந்த மைனஸ் W வந்துச்சு, why it came, ஏன்னா நம்ம ஒர்க்கோட சைனை மாற்றிட்டோம். இன்னொரு அர்த்தம் இருக்குது, ஐ லெட் யூ நோ இன் டீடைல், அது பிறகு இன்னொரு கிளாஸில் பார்ப்போம்.
ஏன் இது ஒர்க்கோட சைன் கன்வென்ஷனை மாற்றும் பொழுது இதை மாதிரி வந்துடுது. இஸ் இட் ஓகே கைஸ்? ஃபைன், கிளியர்? சரி, இன்னொரு கன்வென்ஷன் லைட்டாக மாற்றலாமா? நவ் வி ஆர் கோயிங் டு சேஞ்ச் த கன்வென்ஷன் ஆஃப் 2. இது நம்முடைய சிஸ்டம் எதை ஆராய்ச்சி பண்ண போகிறோமோ அது. இப்போ யாருடைய கன்வென்ஷனை மாற்ற போகிறோன்னா ஹீட் இன்புட், ஹீட் அவுட்புட். Q in, Q out. Work in, work out. Work in, work out. ஸோ இப்போ நான் இப்போ சைன் கொடுக்கட்டுமா? ஸோ Q in இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? மாற்ற போகிறேன். இன்புட்டை நான் இப்போ வந்து ப்ளஸ்ன்னு எடுத்திருக்கேன். இப்போ இங்கே மைனஸ். அவுட்புட்டை நான் ப்ளஸ்ன்னு எடுக்க போகிறேன். ஒர்க்கை நான் மாற்ற போகிறது கிடையாது. ஒர்க் முதல்ல என்ன யூஸ் பண்ணணும் அதே தான். ஒர்க் இன்புட்னா மைனஸ், ஒர்க் அவுட்புட்னா பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் கன்வென்ஷனில் போயிட்டேன். இப்போ ஃபார்முலா என்ன வரும்? வாட்ஸ் த ஃபார்முலா? இப்போ இது தேர்ட் கன்வென்ஷன், தேர்ட் சைன் கன்வென்ஷன் 3. What's the formula that you have to use for first law of thermodynamics? சொல்லுங்க பாப்போம். In terms of Q equal to delta E plus W. Q எல்லாம் ஒரு பக்கம் வைங்க, delta E W எல்லாம் வேற பக்கத்தில் வைங்க. ஒரு சைடு லெஃப்ட் சைடில் Q வச்சுக்கோங்க, ரைட் சைடில் delta Eயும் Wயும் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய ஃபார்முலா என்ன? கமெண்ட்டில் கொடுங்க பார்ப்போம். Q equal to delta E W. உங்களால் கெஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். Q delta E W என்ன சைன் போடணும்? So Q is equal to, wow, good, a good choice, correct. Q equal to minus delta E plus W. Great, Sakti, you got the point. Minus Q delta E W. அவ்வளோதான். நம்ம ஒர்க்கோட சைன் கன்வென்ஷனை மாற்றவே இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் கேஸில் உள்ள ஒர்க் சைன் கன்வென்ஷன்னா வி ஹேட் இட். ஃபஸ்ட் ஓ குட் நிதிஷ், டெல்டா ஈன்னு யூஸ் பண்ணுவோண்ணே. டெல்டா இ, ஸோ ஈன்னு போட்டிங்க, குட். ஸோ Q டெல்டா இ W எல்லாத்தையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்துட்டார். ஆசம். பட் நான் என்ன எடுத்தேன்? ஃபர்ஸ்ட் கேஸில் பாருங்கள், ஒர்க் இன்புட்டை தான் நான் என்ன எடுத்தேன்? நெகட்டிவாக எடுத்தேன், அவுட்புட்டை பாசிட்டிவாக எடுத்தேன். ஓகே, லாஸ்ட் சாய்ஸ். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம லாஸ்ட் சாய்ஸ் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா மறுபடியும் கவனிச்சு பாருங்கள். யூ வில் கெட் த பாயிண்ட் வாட் வி ஆர் ட்ரைங் டு கன்வே. ஓகே, ஸோ த லாஸ்ட் சாய்ஸ் இஸ் Q in is going to be negative, Q out is going to be positive, and work in is going to be negative, and work out is going to be positive. Work in is negative, correct? So we mixed up the convention of Q in is negative, work in is negative, work in is negative, work out is positive. Work out in is positive, work in is negative, last negative in the case. So நம்ம எப்படி எழுதிக்கலாம்? So how can we write it? Q is equal to, எழுதுகிற மாதிரி எழுதுங்க. டெல்டா இயில் எந்த சேஞ்சும் கிடையாது. டெல்டா இஸ் ஆல்வேஸ் ஆஸ் இட் இஸ். ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவில் இருக்கக்கூடியது we changed Q, so a minus Q here, and first formula we changed here, so it is minus W. So if you, this is a choice. This is sign convention 3. Sign convention 4. இப்போ பொதுவாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்வேஸ் they will be going mechanical engineering, physics, mechanical engineering, physics,
மெட்டலர்ஜி, மெக்கானிக்கல், ஃபிசிக்ஸ், மெட்டலர்ஜி அண்ட் அதர் இன்ஜினியரிங் எல்லாமே பொதுவாக மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த இன்ஜினியரிங் டொமைன்ஸில் ப்ரொடக்ஷன்லலாம் பார்த்தீங்கன்னா they will go with the first convention. முதலாவது கன்வென்ஷன் போயிடுவாங்க. will go with the first convention. இது அதாவது சைன் கன்வென்ஷன் இஸ் அவர் சாய்ஸ். எதை எடுக்கிறோங்கிறது தெளிவாக இருக்கணும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் அண்டு அதை மாதிரி ஃபிசிக்ஸில் கூட பார்த்தீங்கன்னா they will go with the first convention. அப்புறம் நீங்கள் கிளாஸ் 11 புக்கு எடுத்து பார்த்தீங்கனாலும் கிளாஸ் 11 ஃபிசிக்ஸில் you will be given the first convention. முதலாவது கன்வென்ஷன் தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. the first convention தான் they will follow. sign convention 1. when it comes to chemistry, கெமிஸ்ட்ரிக்கு வரும்பொழுது நீங்கள் கிளாஸ் ஃபிசிக்ஸ் எப்போ, கெமிஸ்ட்ரி எப்போ, தெர்மோடைனமிக்ஸ் எதில் வரும் உங்களுக்கு? யூ ஹேவ் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 11 தானே வரும். கெமிஸ்ட்ரியில் they will go with sign convention 2. கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் இன்ஜினியரிங் பொதுவாக இந்த இதுதான் ஃபாலோ பண்ணுவாங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங்லாம் பொதுவாக they go with the second sign convention மேக்ஸிமம். அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன, ரீசனிங் என்ன தெரியுமா? முதல்ல நாங்களும் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have been using the first convention. அவங்க வந்து நாங்கள் முதல் கன்வென்ஷன் தான்ப்பா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். எப்படி, ஒர்க் இன்னா நெகட்டிவு, ஒர்க் அவுட்புட் தான் பாசிட்டிவு அப்படின்னு நாங்கள் முதல் கன்வென்ஷன் தான் முதல்ல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு ஒரு சில இடங்களில் சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த பெனிஃபிட்ஸுக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஐயுபிஏசின்னா என்னது, அந்த இன்டர்நேஷ்னல் அவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கமிட்டி பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி அவங்க ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் பண்ணிட்டாங்க. என்ன கன்க்ளூஷன் பண்ணிட்டாங்கன்னா, ஒர்க் டன் ஆன் த சிஸ்டத்தை இனிமேல் நெகட்டிவாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஆன் த சிஸ்டத்தை நெகட்டிவாக, ஒர்க் டன் ஆன் த சிஸ்டத்தை பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. பை த சிஸ்டத்தை, ஒர்க் டன் பை த சிஸ்டத்தை நெகட்டிவாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு யூ ஃபாலோ தட் கன்வென்ஷன்னு. ஓகே, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு. அதனால் இந்த இதிலே ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு. உங்கள் கெமிஸ்ட்ரி புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், சைன் கன்வென்ஷன் 2 இருக்கும். முன்னாடி கேட்டில் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, கேட் மெக்கானிக்கலில் ஒரு சின்ன குழப்பம் கிடையாது, அது பழைய கொஸ்டினில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இஃப் ஹீட் இஸ் சப்ளை டு தி சிஸ்டம் பாசிட்டிவா, ஹீட் இஸ் ரிஜெக்டட் ஃப்ரம் தி சிஸ்டம் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு சொல்லி ஒரு இதில் கேட்டுட்டாங்க. 2005 நினைக்கிறேன், எனக்கு 2005 கேட்டில் அந்த கொஸ்டின் வந்துச்சு. ஆனால் அந்த கொஸ்டின் ஒரு விதத்தில் யோசிச்சு பார்த்தா அந்த கொஸ்டினை கேட்கவே கூடாது. சைன் கன்வென்ஷன் இஸ் அவர் சாய்ஸ். இப்போ ரீசெண்டாக 2023, 20, 21, 22 கேட்டில் தெளிவாக கொடுக்குறாங்க. கேட் மெக்கானிக்கலை பொறுத்தளவுக்கு தே ஆர் ஸ்டேட்டிங் இட் வெரி கிளியர். என்ன இருக்குது, Q ஈக்குவல் டு ஒர்க் வந்து பாசிட்டிவ்னா எப்படி இருக்குங்கிறத தெளிவாக ஸ்டேட் பண்ணுறாங்க. ஒர்க் பாசிட்டிவ் எதை நீ எடுக்கணுங்கிறத எம்பசைஸ் பண்ணுறாங்க. ஒர்க் பாசிட்டிவ் இப்படி எடுக்க தெரியுதா? நிறைய பேருக்கு என்னென்னா கிவன்னா பாசிட்டிவ், ரிஜெக்டட்னா நெகட்டிவ் அப்படின்னே பழகி இது வந்து சைன் கன்வென்ஷன் வந்து ஒரு சாய்ஸே இல்லைங்கிறது இப்போ வந்து கேட்டில் எம்பசைஸ் பண்ணுறாங்க. அதனால் இந்த வீடியோ இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் சைன் கன்வென்ஷன் இஸ் யூனிவர்சலி. இன்னும் வந்து நிறைய அங்கே மெக்கானிக்கலுக்கும் ஃபிசிக்ஸுக்குமே, மெக்கானிக்கலுக்கும் கெமிஸ்ட்ரிக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஆனாலும் ஒரே ஒரு இடம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரு சின்ன இடம் இருக்குது, ரெனால்ட்ஸ் டிரான்ஸ்போர்ட் தியரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆர்டிடி அப்படிம்பாங்க, ஆர்டிடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்டிடி அதாவது ரெனால்ட்ஸ் டிரான்ஸ்போர்ட் தியரம். இந்த ரெனால்ட்ஸ் டிரான்ஸ்போர்ட் தியரம் என்னென்னா, இந்த தியரத்தை வச்சு எல்லா கன்சர்வேஷன் லாஸை நம்ம டெரைவ் பண்ணலாம். மாஸ், மொமெண்டம், எனர்ஜி, என்ட்ராபி, நிறைய இதை வந்து கன்சர்வேஷன் தியரத்தை, கன்சர்வேஷன் லாஸ் இன் இன்டெக்ரல் ஃபார்ம், கன்சர்வேஷன் லாஸ் இன் இன்டெக்ரல் வடிவத்தில் நம்ம சொல்லலாம். இப்படி எடுக்கும் பொழுது இன்டெக்ரல் ஃபார்மில் நம்ம பேசலாம். பொதுவாக இந்த இன்டெக்ரல் ஃபார்ம் ஆர்டிடி யூஸ் பண்ணி நம்ம படிக்கும் பொழுது என்ன நடந்திருக்குன்னா, ஒர்க் இன்புட் டு தி சிஸ்டம் வந்து என்ன எடுத்திருக்காங்க, ஒர்க் இன்புட் டு தி சிஸ்டம் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஒர்க் இன்புட்
ஆன் ஒர்க் ஆனை வந்துட்டு பாசிட்டிவ், ஒர்க் ஆன் த சிஸ்டம் இஸ் பாசிட்டிவ், ஒர்க் பை வந்து நெகட்டிவ். ஸோ ஒரு கணக்கு அனாலிசிஸ் பண்ணும்போது, தெர்மோடைனமிக்ஸ் அனாலிசிஸ் பண்ணும்பொழுது நீங்கள் ஃபஸ்ட்டு டேட்டா முதல்ல கொஸ்டின் ஒழுங்காக படிக்கணும். அடுத்து நீங்கள் சைன் கன்வென்ஷன் யூஸ்ட் அப்படிங்கிறது தனியாக நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். அதுக்கு அடுத்து அந்த சைன் கன்வென்ஷனுக்கு ஏற்றாப்புல ஃபார்முலாவை மாற்றணும். ஃபார்முலாவை மாற்றி நீங்கள் யூ ஹேவ் டு ஒர்க் இட் அவுட். ஓகே, ஸோ நவ் இந்த கொஸ்டினில் we are okay with everything. ஸோ ஒவ்வொரு இங்கே இந்த கொஸ்டின் நம்ம என்ன மேஜர் ட்விஸ்ட்னா, உங்களுக்கு இந்த டெல்டாவை யூஸ் பண்ண தெரியுதாங்கிறதா மேஜர் ட்விஸ்ட்டு. வேறு எந்த ட்விஸ்ட்டுமே நமக்கு கிடையாது. ஆனால் வேறு சைன் கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணால் இந்த 4 ஃபார்முலாவுமே வேறு சைன் கன்வென்ஷனுக்கான ஃபார்முலாவை சில நேரத்துக்கு மாறும். ஒவ்வொரு சைன் கன்வென்ஷனும் எந்த சைன் கன்வென்ஷன் ஃபார்முலா மாறும். ஆனால் இங்கே நமக்கு இதை வச்சு கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த டெல்லை வச்சு எது கரெக்ட் சாய்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் இஸ் in the formula first law of thermodynamics is only for a process. Thermodynamics for a process. So first law of thermodynamics for a process. First law of thermodynamics for a process is Q is equal to delta E plus W. இது ப்ராசஸ்க்கு மட்டும்தான். for cyclic process summation of Q is equal to W. delta E வந்து என்னன்னா summation of delta E is equal to 0. delta E மட்டும் கிடையாது சைக்கிளுக்கு. இங்கே கீழே சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ஒரு வேர்ட் சைக்கிள் அப்படின்னு யூஸ் பண்ணுங்கள். சைக்கிள் CYCLE அப்படின்னு எழுதிக்கோங்க. சைக்கிள் அப்படின்னு எழுதிக்கோங்கண்ணே, CYCLE. டெல்டா இ மட்டும் கிடையாது, ஆல் ஸ்டேட் வேரியபிள்ஸ்னா சம்மேஷன் ஆஃப் டெல்டா பி ப்ரெஷர் ஃபார் அ சைக்கிள் இஸ் ஈக்குவல் டு 0. சரியா? ஸோ summation of delta Q for a cycle that is equal to summation of okay check what is mean by a cyclic process. இதெல்லாம் நம்ம இன்னொரு கிளாஸில் will be discussing in detail. ஸோ இந்த இடத்துல the main emphasis இந்த இடத்துல it is x and x. what is this x? its meaning is state variables. all change in the state variables during a cycle ரொம்ப முக்கியம் is equal to 0. okay, thank you guys, see you. இதோட நம்ம முடிச்சுக்கலாம். thank you for your cooperations. great going. அடுத்த லைவ் எப்படி நம்ம பிளான் பண்ணலாம். tomorrow we have our class. we'll be having our class at இங்கே சொல்ல நம்ம வேலைச்சேரி செஷனில் நம்ம பார்த்துக்கலாம். அந்த டைம் ஷெட்யூல்ஸ் எல்லாமே we will be updating in our group. okay, thank you, bye.